மேல்செங்கம் அடுத்த ஓம் சக்தி கோயில் அருகே இருசக்கர வாகன விபத்தில் 2 இளைஞர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. மேல்செங்கம் காவல்துறையினர் விசாரணை. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வட்டம் மேல்செங்கம் அடுத்துள்ள ஓம் சக்தி அம்மன் கோயில் எதிரே ஊத்தங்கரையிலிருந்து செங்கம் நோக்கி சென்ற சிறிய ரக சரக்கு வாகனமும் தண்டம்பட்டிலிருந்து செங்கம் நோக்கி சென்ற இருசக்கர வாகனமும் மோதிக்கொண்டு விபத்துக்குள்ளானதில் தண்டம்பட்டு இருளர் குடியிருப்பைச் சேர்ந்த ஜோதி மகன் காசிநாதன் வயது 20, ஏழுமலை மகன் விக்னேஷ் வயது 21 என்ற இருசக்கர வாகனத்தில் சென்ற 2 இளைஞர்களும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த மேல்செங்கம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அமரர் ஊர்தி மூலம் அனுப்பி வைத்தனர். தமிழ்நாடு, கர்நாடகா, பாண்டிச்சேரி ஆகிய 3 மாநிலங்களை இணைக்கும் இந்த பிரதான தேசிய நெடுஞ்சாலையில் தொடர்ந்து இதுபோன்ற விபத்துகள் நடைபெற்று பல உயிர்களை குடிக்கும் நிலையில் இந்த தேசிய நெடுஞ்சாலையை 4 வழிச்சாலையாக விரிவுபடுத்த வேண்டும் என பல முறை கோரிக்கை வைத்தும் மத்திய அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் உள்ளது வேதனை அளிக்கிறது. இனியாவது இந்த தேசிய நெடுஞ்சாலையை 4 வழிச்சாலையாக விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்குமா? தேர்தலின் போது மட்டும் தமிழகத்தின் மீது பார்வையை செலுத்தும் மத்திய அரசு என சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் தங்கள் ஆதங்கத்தை தெரிவித்துள்ளனர்.